வருமான வரியே இல்லாத நாடுகள். சம்பளம் முழுவதும் கையில். ஆனால் ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு நாட்டில் வேலை செய்து சம்பளம் வாங்குகிறீர்கள். அந்த சம்பளத்தில் இருந்து வருமான வரியாக ₹1 கூட அரசாங்கம் பிடித்தம் செய்யவில்லை என்றால் எப்படி இருக்கும்? நாம் சம்பாதிக்கும் பணம் முழுவதும் நம் கையிலேயே இருந்தால் நன்றாகத்தானே இருக்கும். ஆனால் உலகில் உண்மையிலேயே தனிநபர் வருமான வரி வசூலிக்காத நாடுகள் இருக்கின்றன. சுற்றுலா, எண்ணெய் வளம், இயற்கை வளங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தகம் மூலம் கிடைக்கும் வருவாயை நம்பி இயங்கும் இந்த நாடுகளில் சம்பளத்திற்கு தனிநபர் வருமான வரி இல்லாததால் வெளிநாட்டினருக்கும் இவை கவர்ச்சிகரமான இடங்களாக இருக்கின்றன. அப்படி வருமான வரி இல்லாத நாடுகளில் முக்கியமான 4 நாடுகளை பற்றி பார்க்கலாம். முதலில் தி பஹாமாஸ். கரீபியன் கடலில் அமைந்துள்ள பஹாமாஸ் அழகான கடற்கரைகள், சுற்றுலா மற்றும் ஆடம்பர வாழ்க்கைக்கு பெயர் பெற்றது. இங்கு தனிநபர் வருமான வரி கிடையாது. அதாவது ஒருவர் சம்பாதிக்கும் சம்பளத்தில் இருந்து தனிநபர் வருமான வரி என்ற பெயரில் பணம் பிடித்தம் செய்யப்படுவதில்லை. வெளிநாட்டினரையும் ஈர்க்கும் வகையில் சொத்து முதலீட்டுக்கான வாய்ப்புகளும் உள்ளன. சுமார் 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வாங்குவதன் மூலம் நிரந்தர குடியிருப்பு பெறுவதற்கான தகுதி கிடைக்கலாம். ஆனால் வருமான வரி இல்லை என்பதால் எல்லாமே மலிவானது என்று நினைத்துவிடக் கூடாது. பஹாமாஸில் வாழ்க்கை செலவு அதிகம். அது மட்டுமின்றி நாம் வாங்கும் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டு வரி போன்ற மறைமுக வரிகளும் இருக்கின்றன. அடுத்து பஹ்ரைன். மத்திய கிழக்கில் அமைந்துள்ள இந்த சிறிய வளைகுடா நாடு எண்ணெய் வளத்துடன் நவீன வர்த்தக மையமாகவும் வளர்ந்துள்ளது. இங்கு தனிநபர் வருமான வரி கிடையாது. அதோடு குறிப்பிட்ட அளவு சொத்து முதலீடு செய்பவர்களுக்கு நீண்ட காலம் செல்லுபடியாகும் கோல்டன் விசா திட்டமும் உள்ளது. 5,30,000 அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 4 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து முதலீடு செய்பவர்களுக்கு 10 ஆண்டுகள் செல்லுபடியாகும் கோல்டன் விசா வழங்கப்படுகிறது. ஆனால் வருமான வரி இல்லாததால் உடனடியாக பஹ்ரைன் குடியுரிமை கிடைத்துவிடும் என்று நினைக்கக்கூடாது. அங்கு நிரந்தர குடியுரிமை பெறுவது மிகவும் கடினம். அடுத்ததாக பெர்முடா. வட அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள பெர்முடா சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் அதிக வருமானம் கொண்டவர்களுக்கு மிகவும் பிரபலமான இடமாக கருதப்படுகிறது. இங்கும் தனிநபர் வருமான வரி இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. தனிநபர் வருமான வரி இல்லை என்றாலும் தொழிலாளர்களுக்கு சம்பளம் தொடர்பான பேரோல் டாக்ஸ் விதிக்கப்படுகிறது. இந்த வரியை சில சந்தர்ப்பங்களில் முதலாளிகள் ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்யலாம். மேலும் பெர்முடாவில் நிரந்தரமாக குடியேறுவது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. இறுதியாக குவைத். உலகின் வலுவான நாணயங்களில் ஒன்றான குவைத் தினார் பயன்படுத்தப்படும் குவைத் தனது மிகப்பெரிய எண்ணெய் வளத்தின் மூலம் பெரும் செல்வத்தை உருவாக்கியுள்ளது. இங்கு தனிநபர் வருமான வரி 0. குவைத்தின் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அங்கு வசிக்கும் மக்களில் சுமார் 3/2 பங்கு வெளிநாட்டினர்கள். உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் வேலைக்காக குவைத் செல்கின்றனர். ஆனால் வெளிநாட்டினர் பெரும்பாலும் வேலைவாய்ப்பு, விசா உள்ளிட்ட குடியிருப்பு அனுமதிகளை சார்ந்தே அங்கு வசிக்க முடியும். நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஆக வருமான வரி இல்லை என்பதற்காக இந்த நாடுகளில் வாழ்க்கையே இலவசம் என்று அர்த்தமில்லை. வருமான வரி இல்லாத இடங்களில் கூட பொருட்கள் மீதான வரி, சொத்து தொடர்பான செலவுகள், அதிக வாழ்க்கை செலவு மற்றும் குடியேற்ற விதிமுறைகள் போன்றவை இருக்கலாம். அதனால் சம்பளத்தில் வருமான வரி பிடிக்கப்படாத இந்த நாடுகள் கவர்ச்சியாக தெரிந்தாலும் அங்கு குடியேறுவதற்கு முன்பு வரி மட்டுமல்ல, வாழ்க்கை செலவு, விசா விதிமுறைகள், குடியிருப்பு உரிமை என அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.